அழகான கிராமத்தில் பொன்னி என்ற ஏழை பெண் வசித்து வந்தாள். அவள் மிகவும் அறிவாளி. ஆனால் அவளுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. பொன்னிக்கு திருமணம் நிச்சயமானது. அவள் புகுந்த வீடோ மிகவும் வசதியானது. ஆனால் அங்கிருந்த மாமியார் ராஜம்மாள் மிகவும் கண்டிப்பானவர். எம்மா பொன்னி, உன் வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்க? வெறும் கைய வீசிக்கிட்டு வந்தா போதுமா? எங்க வீட்டு அந்தஸ்து என்னன்னு உனக்கு தெரியும். வீட்டு பொண்ணு வந்தாதான் என் வீட்டுக்கு மரியாதை. நான் கொண்டு வந்தது அன்பையும் உழைப்பையும் மட்டும்தான். சீக்கிரமே இந்த வீட்டுக்கு என் உழைப்பால பெருமை தேடி தருவேன். உழைப்பால பெருமை தேடித்தர போறியா? சரி, பாப்போம். நாளை இருந்து இந்த வீட்டோட எல்லா வேலையும் நீதான் செய்யணும். ஒரு தப்பு நடந்தாலும் அவ்வளவுதான். பொன்னி கலங்கவில்லை. அவள் சமையலறைக்கு சென்றாள். அங்கிருந்த பழைய பொருட்களை பார்த்தாள். அந்த வீட்டில் செல்வம் இருந்தாலும் சமையலறையில் ஒரு நேர்த்தியும் இல்லை. பொன்னி மனதில் ஒரு திட்டம் தீட்டினாள். தன் திறமையை நிரூபிக்க இதுவே சரியான தருணம். அன்றிரவு அவள் சரியாக தூங்கவில்லை. தன் புகுந்த வீட்டை எப்படி முன்னேற்றலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். என்னாச்சு பொன்னி? தூங்கலையா? பொன்னி, அம்மா பேச்ச தப்பா எடுத்துக்காத. அவள் கணவன் ரவி நல்லவன். ஆனால் தாய்க்கு பயந்தவன். பொன்னி, இந்த வீட்டின் பின்னாடி ஒரு தரிசு நிலம் இருக்கு. பல வருஷமா அங்க ஒண்ணுமே விளையல. அந்த நிலத்துல நீ ஏதாவது சாதிச்சு காட்டினாதான் நீ இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகள் ஒத்துப்பேன். அது ஒரு கரடு முரடான நிலம். கல்லத் தவிர அங்கே ஒன்றுமில்லை. ஆனால் பொன்னி சளைக்கவில்லை. என்ன மருமகளே மௌனமா இருக்க? பயந்துட்டியா? சும்மா வாயால பேசுறது சுலபம், செஞ்சு காட்டுறது கஷ்டம். நிச்சயமா செஞ்சு காட்டுறாத்த. அந்த நிலத்தை நான் ஒரு நந்தவனமா மாத்துறேன். ஆனா எனக்கு 1 மாசம் டைம் வேணும். ராஜம்மாள் ஏளனமாக சிரித்துவிட்டு சென்றார். பொன்னி அந்த நிலத்திற்கு சென்றாள். அங்கே மண்களை தோண்டி பார்த்தாள். மண் மிகவும் வறண்டிருந்தது. ஆனால் பொன்னிக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் தன் அம்மா வீட்டில் கற்றுக்கொண்ட இயற்கை உர முறையை பயன்படுத்த முடிவு செய்தாள். இந்த நிலத்துல புல்லு கூட முளைக்காது. இவ என்னடானா நந்தவன ஆக்க போறாளா? பொன்னி எதற்கும் அஞ்சவில்லை. காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பின்னால் உள்ள நிலத்துக்கு சென்று கற்களை அப்புறப்படுத்தினாள். பொன்னி, இது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாங்க. மகளே, இது சாதாரண விதை இல்லை. அன்போடு வளர்த்தால் இது உனக்கு தங்கத்தை விட மேலான பலனை தரும். ஒரு வாரம் கடந்தது. பொன்னி காட்டிலிருந்து சில மூலிகை விதைகளையும் ஒரு முதியவர் கொடுத்த விசித்திரமான முருங்கை விதைகளையும் கொண்டு வந்தாள். அந்த விதைகளை தரிசு நிலத்தில் நட்டாள். கடவுளே, என் உழைப்புக்கு ஒரு வழி காட்டு. இந்த விதைகள் நல்லபடியா வளரணும். ஏன் பொன்னி இந்த வறண்ட நிலத்துல என்னத்தை நட்டு வச்சிருக்க? பேசாம வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கலாமே. இந்த பாழா போன நிலத்துல என்னடி விளையுதுன்னு பாக்கலாம். அலமேலு அக்கா, பொறுத்திருந்து பாருங்க. இந்த நிலம் சீக்கிரமே காய்கறிகளாலையும் பழங்களாலையும் நிறைய போகுது. பொன்னி தினமும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினாள். ராஜம்மாள் அவளுக்கு சரியான உணவோ ஓய்வோ தரவில்லை. ஆனாலும் பொன்னி தளரவில்லை. 10 நாட்கள் கழித்து அந்த நிலத்தில் சிறு சிறு துளிர்கள் தெரியத் தொடங்கின. வறண்ட நிலத்தில் எப்படி செடிகள் வளர்கின்றன என்று ஊரே ஆச்சரியப்பட்டது. ஆனால் ராஜம்மாளுக்கு இது பிடிக்கவில்லை. ஏதோ 2 செடி முளைச்சதுக்கே சந்தோஷப்படாத. அறுவடை செஞ்சு லாபம் பார்த்தாதான் நீ ஜெயிச்சதா அர்த்தம். பொன்னி புன்னகையுடன் தன் வேலையை தொடர்ந்தாள். அவள் அந்த செடிகளிடம் பேசினாள், பாட்டு பாடினாள். செடிகள் மிக வேகமாக வளர ஆரம்பித்தன. அவற்றில் பூக்கள் பூக்கத் தொடங்கின. அந்த பூக்களின் மனம் ஊர் முழுவதும் பரவியது. பொன்னியின் தோட்டம் செழிப்பாக வளர்வதைக் கண்ட ராஜம்மாளின் தங்கை காமாட்சிக்கு பொறாமை ஏற்பட்டது. அக்கா, இந்த பொண்ணு ஏதோ மந்திரம் செய்யறான்னு நினைக்கிறேன். இல்லனா இந்த நிலத்துல இப்படி செடி வளருமா? அந்த பொண்ணு உங்க பேச்ச மீறி வளர்ந்துட்டா அப்புறம் நீங்க சொல்றத யாரு கேப்பா? அந்த தோட்டத்தை அழிச்சிடுங்க. நீ சொல்றது சரிதான் காமாட்சி. இவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்.
இன்னைக்கு ராத்திரியே அந்த செடிகளை புடுங்கி எரிஞ்சிடலாம். அன்றிரவு அனைவரும் உறங்கிய பிறகு ராஜம்மாளும் காமாட்சியும் தோட்டத்திற்கு சென்றார்கள். இங்கே யாரும் இல்லை, நாம் செயல்படலாம். ஆனால் கவனமாக இரு, சத்தம் கேட்டால் போதும். அவர்கள் செடியை வெட்ட முயன்றார்கள். ஆனால் ஆச்சரியம், ஒரு விதமான ஒளி தோன்றி அவர்களை தடுத்தது. உண்மையில் பொன்னி அங்கே ஒரு பாதுகாப்பு வேலி அமைத்திருந்தாள். அதை தொட்டால் லேசான அரிப்பு ஏற்படும். ராஜம்மாளும் காமாட்சியும் கைகளை சொரிந்து கொண்டு ஓடினார்கள். என்ன அத்தையாச்சு? ஒண்ணுமில்ல, ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு. பொன்னிக்கு உண்மை புரிந்தது. ஆனால் அவள் அதை காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு மாதம் முடிந்தது. பொன்னியின் தோட்டம் இப்போது ஒரு சிறிய காடு போல காட்சியளித்தது. அவளுடைய தோட்டம் இப்போது காய்கறிகளால் நிறைந்திருந்தது. தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் மற்றும் அந்த விசித்திரமான கல்யாண முருங்கை இலைகள் எல்லாம் அமோகமாக விளைந்திருந்தன. பொன்னி முதல் அறுவடையை தொடங்கினாள். பொன்னி, இந்த நிலத்துல இவ்வளவு காய்கறிகளா? இது ஒரு அதிசயம். இந்த ஊர்ல இப்படி ஒரு தோட்டத்தை நாங்க பார்த்ததில்ல. ஐயா, இது என் உழைப்புக்கும் இந்த மண்ணுக்கும் கிடைச்ச வெற்றி. முதல் கூட காய்கறிகளை நம்ம ஊர் கோயிலுக்கு கொடுக்க போறேன். சரி, காய்கறி விளைஞ்சா போதுமா? இத வித்து எவ்வளவு பணம் வருதுன்னு பாப்போம். பொன்னி காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு சென்றாள். ஆர்கானிக் முறையில் விளைந்ததால் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கினார்கள். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கில் பணம் கிடைத்தது. இவ்வளவு பணமா? பொன்னி அந்த பணத்தை கொண்டு வந்து ராஜம்மாளிடம் கொடுத்தாள். ராஜம்மாள் பணத்தை பார்த்து அதிர்ந்து போனார். ஆனாலும் அவர் தன் பிடிவாதத்தை விடவில்லை. இது ஒரு தடவை வந்த அதிர்ஷ்டம். இத வச்சு நீ பெரிய ஆளாக முடியாது. அத்தை, இது ஆரம்பம்தான். நான் ஒரு உணவு வணிகம் ஆரம்பிக்க போறேன். நம்ம தோட்டத்து இலைகளையும் காய்கறிகளையும் வச்சு சத்தான உணவுகள் செஞ்சு விற்க போறேன். சமைச்சு விக்க போறியா? நம்ம கௌரவம் என்ன ஆகிறது? பொன்னி தன் வீட்டு வாசலிலேயே ஒரு சிறிய பந்தல் போட்டாள். தன் தோட்டத்து கல்யாண முருங்கை இலைகளை வைத்து சத்தான அடை மற்றும் சூப் செய்தாள். கிராமத்து மக்கள் முதலில் தயங்கினாலும் அதன் சுவையை கண்டதும் கூட்டம் கூட ஆரம்பித்தது. அவளுடைய கைமணமும் அந்த மூலிகைகளின் மருத்துவ குணமும் மக்களை கவர்ந்தன. பொன்னி, இந்த அடை இவ்வளவு ருசியா இருக்கு. என் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு என் குடும்பத்துக்கே இதே வேணும். கண்டிப்பா அண்ணா. சுத்தமான முறையில நம்ம தோட்டத்து விளைச்சல வச்சுதான் செய்யறேன். ஆரோக்கியம்தான் முக்கியம். என்ன ரவி, உன் பொண்டாட்டி தெருவுல நின்னு விக்கிறா? இத பாக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. அம்மா, இதுல என்ன அசிங்கம் இருக்கு? அவ உழைச்சு சம்பாதிக்கிறா, ஊரே அவளை பாராட்டுது. நீங்களும் அவளுக்கு உதவியா இருக்கலாமே. சூடு பிடித்தது. நகரத்தில் இருந்தும் மக்கள் பொன்னியின் உணவை தேடி வர ஆரம்பித்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி அந்த பக்கமாக வந்தார். பொன்னியின் உணவை சாப்பிட்டு பார்த்து வியந்து போனார். அருமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உணவு நகரத்துல கூட கிடைக்காது. எனக்கு தினமும் 100 பேருக்கு இந்த அடை வேணும். நீங்க சப்ளை பண்ண முடியுமா? மகிழ்ச்சி தாங்கவில்லை. இது பெரிய ஆர்டர், ஆனால் இதை செய்ய நிறைய ஆட்கள் தேவை. பொன்னி கிராமத்து ஏழை பெண்களை அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுத்தாள். வியாபாரம் வளர வளர பொன்னிக்கு எதிர்ப்புகளும் வளர்ந்தன. பக்கத்து ஊரில் இருந்த ஒரு பெரிய உணவக உரிமையாளர் சேதுபதி பொன்னியின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்டார். அவர் பொன்னியின் உணவகத்தை தடுத்து நிறுத்த சதி செய்தார். உணவில் ஏதோ கலந்து விட்டதாக புகார் செய்ய ஆட்களை அனுப்பினார். அந்த பொண்ணு எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறலாம்? அவ உணவகத்தை மூட வைக்கணும். யாராவது ஒருத்தன் போய் அங்க சாப்பிட்டுட்டு வயிறு சரின்னு சொல்லுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அந்த பொன்னி கடையை இழுத்து மூடுறோம். ஒரு மதியம் ஒரு நபர் பொன்னியின் கடையில் சாப்பிட்டு விட்டு திடீரென தரையில் விழுந்து புரண்டார். நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு. இப்ப பாரு. பொன்னி பதட்டப்படவில்லை. அவள் அந்த நபரை உற்று பார்த்தாள். அவன் வாயிலிருந்து நுரை வரவில்லை. அவன் கண்கள் எங்கும் பார்த்து கொண்டிருந்தன. அது நடிப்பு என்று பொன்னிக்கு புரிந்தது. இது குடிங்க, உடனே சரியாயிடும். நீங்க குடிக்கலனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். போலீஸை கூப்பிடுவாங்க. ஐயோ, நான் ஓடி விடுறேன். அவன் பயந்து போய் எழுந்து ஓடிவிட்டான். பொன்னியின் நேர்மை வென்றது.
சம்பவம் நடந்த பிறகு ராஜம்மாள் பொன்னியின் தைரியத்தை பார்த்து வியந்து போனார். அவர் மனதிற்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. வெறும் ஏழை பெண் மட்டுமல்ல, மிகவும் புத்திசாலி என்று உணர ஆரம்பித்தார். அன்று இரவு பொன்னி சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ராஜம்மாள் அங்கே வந்தார். பொன்னி, என்னால முடிஞ்ச உதவிய நானும் செய்யட்டுமா? எனக்கு சமையல்ல கொஞ்சம் அனுபவம் உண்டு. நிச்சயமா அத்தை, உங்களை விட சிறந்த சமையல்காரர் யார் இருக்கா? நீங்க கூட இருந்தா எனக்கு பெரிய பலம். அப்படியா சொல்ற? ரொம்ப சந்தோஷம் பொன்னி. இவ்வளவு நாளா உன்னை தப்பா பேசிட்ட. என்ன மன்னிச்சிடு. நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி. இருவரும் சேர்ந்து புதிய வகை உணவுகளை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். ராஜம்மாளின் பாரம்பரிய சமையல் முறையும் பொன்னியின் நவீன மற்றும் ஆரோக்கியமான சிந்தனையும் சேர்ந்து வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. ராஜம்மாள் பொன்னி பாரம்பரிய உணவகம் என்று பெயரிட்டார்கள். இப்போது ராஜம்மாள் பெருமையாக தன் மருமகளைப் பற்றி ஊர் முழுக்க பேசினார். என் மருமக ஒரு தங்கம் தெரியுமா? தரிசு நிலத்தை தங்கமா மாத்திட்டா. அவர்கள் இருவரும் ஒரு குழுவாக செயல்பட்டனர். அந்த வீட்டில் சண்டைகள் மறைந்து அன்பு பெருகியது. அம்மா, இப்போதான் இந்த வீடு முழுமையா இருக்கு. அதே சமயம் சேதுபதியின் சதி இன்னும் முடியவில்லை. ஒரு நாள் நள்ளிரவு பொன்னியின் தோட்டத்தில் திடீரென தீப்பிடித்தது. பொன்னி அலறிக்கொண்டு தன் கண் முன்னே தன் உழைப்பு எரிவதை பார்த்து கதறினாள். ராஜம்மாளும் ரவியும் ஓடி வந்தார்கள். ஊர் மக்களும் திரண்டனர். ஐயோ, என் செடிகள் எல்லாம் எரியுதே, எப்படியாவது தீய அணைங்க. பொன்னி, நாங்கள் முயற்சி செய்கிறோம். இனிமே இவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு பாப்போம். எல்லாம் போச்சு. கலங்காத பொன்னி, செடிகள் கருகினாலும் உன் அறிவு கருகல. நாம திரும்பவும் ஆரம்பிப்போம். தீயை அணைப்பதற்குள் தோட்டத்தின் ஒரு பகுதி எரிந்து சாம்பலானது. பொன்னி அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் மறுநாள் காலை அந்த சாம்பலை பார்த்தபோது அவளுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. அந்த சாம்பல் மண்ணுக்கு ஒரு சிறந்த உரம். அவள் அதை சேகரித்து மீண்டும் பயிரிடத் தொடங்கினாள். அவள் சோர்ந்து போகவில்லை. எரிக்கப்பட்ட இடத்திலேயே இன்னும் வேகமாக செடிகள் வளர ஆரம்பித்தன. இது இயற்கையின் அதிசயம். இவ என்ன மனுஷியா இல்ல தேவதையா? எவ்வளவு அழிச்சாலும் வளர்றாளே. பொன்னி இப்போது இன்னும் பெரிய அளவில் உற்பத்தி செய்ய திட்டமிட்டாள். சில மாதங்கள் உருண்டோடின. அவளுடைய உணவகம் மாவட்டத்தில் மிகவும் பிரபலமானது. அரசாங்கம் அவளுக்கு சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது வழங்கியது. பொன்னி தன் மாமியாருடன் மேடை ஏறினாள். பொன்னி, இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? விடாமுயற்சி, நேர்மை, அப்புறம் என் அத்தையோட ஆதரவு. இவங்க இல்லாம நான் இங்க நின்னு இருக்க முடியாது. இல்லைங்க, இவளோட பொறுமை தான் என்ன மாத்துச்சு. என் மருமக தான் என் குரு. அந்த விழாவில் சேதுபதியும் இருந்தார். அவர் செய்த சதிகள் அனைத்தும் ஆதாரங்களுடன் சிக்கின. அவர் போலீசால் கைது செய்யப்பட்டார். பொன்னிக்கு தன் எதிரி மீது கோபம் வரவில்லை. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று அவள் நினைத்தாள். விருதுடன் கிடைத்த பணத்தை வைத்து தன் கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையையும் இலவச உணவு மையத்தையும் ஆரம்பித்தாள். இந்த உணவு உங்கள் அனைவருக்கும். இந்த அன்பு எப்போதும் நம்மை அவளுடைய வழிநடத்தும். பண்ணையில் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வேலை கிடைத்தது. இப்போது அந்த கிராமமே செழிப்பாக மாறியது. வறண்ட நிலம் என்று சொல்லப்பட்ட அந்த இடம் இப்போது பசுமை புரட்சியின் அடையாளமாக திகழ்ந்தது. பொன்னி தன் உழைப்பால் ஊருக்கே முன்மாதிரியாக திகழ்ந்தாள். ரவி இப்போது பொன்னியின் மேலாளராக மாறி கணக்குகளை கவனித்துக் கொண்டான். குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாலும் பொன்னிக்கு ஒரு புதிய கவலை வந்தது. அந்த ஆண்டு மழை பெய்யவில்லை. கடும் வறட்சி ஏற்பட்டது. கிராமத்து மக்கள் தண்ணீருக்கு அவதிப்பட்டனர். பொன்னியின் தோட்டமும் வாடத் தொடங்கியது. கிணற்றில் தண்ணீர் குறைந்தது. ஊர் மக்கள் பொன்னியிடம் வந்து முறையிட்டனர். பொன்னி, உன் தோட்டத்துல இருக்கிற அந்த மாய கல்யாண முருங்கை செடி மட்டும்தான் இன்னும் பச்சையா இருக்கு. மத்ததெல்லாம் வாடிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க தாத்தா. அந்த செடிக்கு தண்ணீரை சேமிச்சு வைக்கிற குணம் உண்டு. அந்த இலைகளை பிழிஞ்சு வர நீரை மத்த செடிகளுக்கு தெளிப்போம். பொன்னி, அவ்வளவு பெரிய தோட்டத்துக்கு இது போதுமா? நாம அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்கலாமா?
பொன்னி ஒரு புதிய யுக்தியை கையாண்டாள். அவள் தன் பண்ணையில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் சொட்டு நீர் பாசன முறையை ஏற்கனவே அமைத்திருந்தாள். அவள் மற்ற விவசாயிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தாள். தன் பண்ணையில் இருந்த தண்ணீரை ஊர் மக்களுடன் பகிர்ந்து கொண்டாள். யாரும் பட்டினியா இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் கிடங்கில் இருந்த தானியங்களை திறந்து விட்டாள். அவள் இலாபத்தை விட மனிதநேயமே முக்கியம் என்று கருதினாள். ராஜம்மாள் அவளுக்கு பக்கபலமாக நின்று உணவு சமைத்து போட்டார். ஊர் மக்கள் பொன்னியை ஒரு தெய்வமாக பார்க்கத் தொடங்கினர். வறட்சியிலும் அந்த ஊர் தப்பிப் பிழைத்தது பொன்னியால் தான். பொன்னியின் புகழ் அந்த மாநிலம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் அந்த விசித்திரமான விதைகளை கொடுத்த முதியவர் மீண்டும் பண்ணைக்கு வந்தார். பொன்னி அவரை ஓடிச் சென்று வரவேற்றாளே. அந்த விதைகள் வளர்ந்ததா? உனக்கு தங்கம் கிடைச்சதா? ஐயா, தங்கம் கிடைக்கல. ஆனா அதை விட மேலான அன்பும் மரியாதையும் ஆரோக்கியமும் கிடைச்சிருக்கு. இந்த நிலை இப்போ பலருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அதுதான் அந்த விதைகளின் ரகசியம். நீ அன்போடு எதை செய்தாலும் அது தங்கம்தான். உன் உழைப்பு இந்த மண்ணை வாழ வச்சிருக்கு. ஐயா, என் மருமகளால நான் ஒரு புதிய மனுஷியா மாறிட்டேன். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே மறைந்து போனார். அவர் ஒரு சித்தர் என்று ஊர் பேசிக் கொண்டது. பொன்னி தன் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொண்டாள். பணத்தை விட குணம் முக்கியம், வசைபாடுபவர்களை விட உழைப்பு முக்கியம் என்பதை அவள் உலகுக்கு நிரூபித்தாள். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு தரிசு நிலத்தையும் நந்தவனமாக மாற்ற முடியும். அன்பா எதையும் சாதிக்கலாம். வெறுப்பு எப்போதும் தோற்று போகும். ஒரு பொன்னின் அறிவும் உழைப்பு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு கிராமத்தையே முன்னேற்றும். பொன்னியும் ராஜம்மாளும் இப்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். இன்றும் அந்த கிராமத்தில் பொன்னியின் உணவகம் சத்தான உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றிப்பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.